பிஜேபி என்பது அசைக்க முடியாத ஒரு பாறாங்கல். அதை கட்டிட்டு யார் தண்ணியில் குதிச்சாலும் பாறாங்கலுக்கு ஒண்ணுமே ஆகாது. கட்டிட்டு குதிக்கிறவங்க உள்ள போயிடுவோம். அதோட சரி. அண்ணாமலை என்றுமே நிரந்தரமானவர். திருவண்ணாமலையில், பிஜேபியில் இல்லை. அப்படியே கிள்ளிக்க கோடாண்டு தூக்கி எறிஞ்சிட்டாங்க பாருங்க. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. புதுசாக நயினார் நாகேந்திரன் வந்துட்டார். அவருக்கு ஒரு பயம், ஒருவேளை இவர் திரும்பி வந்துட்டா என்ன பண்றது. அன்னைக்கு சனிக்கிழமை அவர் என்ன பண்ணார், ஒரு ஜோடி செருப்பை வாங்கி அண்ணாமலை கிட்ட கொடுத்து நீங்க போட்டுக்கோங்க. செருப்பு தானமாக கொடுத்தாலே தரித்திரம் நம்மளை விட்டு போச்சுன்னு அர்த்தம். அந்தாலும் இல்லைண்ணே வீட்டில் எனக்கு ஒரு 8 செருப்பு இருக்குன்னு சொல்ல வேணாம், அந்த அல்பமாக இருப்பான், கொடுங்கண்ணே எனக்கு புரியவே இல்லை. அவ்வளோ அல்பமாக என்ன, குடும்பத்துக்கு தான் 10 லட்ச ரூபா யாரோ கொடுக்குறாங்கல்ல, சாப்பாட்டு செலவு எல்லாத்துக்கும் கொடுக்குறாங்க. அவருக்கே 10 லட்ச ரூபா வாட்ச சீப்பாக 2 லட்ச ரூபாய்க்கு கொடுக்குறாங்க. இன்னி வரைக்கும் அந்த ரசீது கொடுக்கவே இல்லை. அவர் எதுவுமே கொடுக்கணும். அண்ணாமலை அப்படின்னா பொய் அப்படிங்கிறது தமிழக அரசியலில் ப்ரூவ் பண்ணுறதுக்காக ஒரு 3 வருஷம் அவரை வச்சுருந்தாங்க. இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போவும் அதிமுக ஜெயிக்கிறதுக்கு எந்த வாய்ப்புமே இல்லை. ஏன்னா பிஜேபியோட கூட்டணி போயிடுச்சு.